வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே, இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும் பயங்கரமாக. என்னென்னா, அந்த சுருதியுடைய அம்மா வந்து பயங்கர பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, அந்த ஏசியை வந்து இவன் வீட்டுக்கு அனுப்புவாங்க. யார்? அண்ணாமலை வீட்டுக்கு. அண்ணாமலை எப்போவுமே தன்மானம் உள்ள ஆள், அதனால் அதை ஏற்றுக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இவன் நம்ம முத்து வெளியே கார் எடுக்க வரும்போது இந்த வண்டி வரும், இல்லைன்னா இந்த மாதிரி ஏசி வந்து வந்திருக்குங்க அப்படின்போது யார் அனுப்பிச்சாங்கன்னா இன்னாருன்னும் போது, இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், நீ அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னும் போது, இல்லைங்க நான் டெலிவரி பண்ணி ஆகணும்னா உடனே இவன் என்ன பண்ணுவான், முத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, யார் சுருதியுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இங்கே வாங்க, நீங்கள் ரொம்ப அக்கறை வச்சுருக்கோம், ரொம்ப நன்றி, அதெல்லாம் உங்களை மறக்கலை, ரைட்டு, உங்கள் பொண்ணுக்கு செய்யணுன்னா தனிப்பட்ட முறையில் நகையோ நெட்டோ பொண்ணோ பொருளோ போடுங்க, இந்த ஏசி கொடுக்குறேன், இந்த ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்ற கதெல்லாம் வேணாம், உங்கள் பொண்ணுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் செய்யணுமோ நீங்கள் செய்யுங்கம்மா, எங்களுக்கு இது தேவையில்லை, அதனால் நீங்கள் இந்த ஏசி எடுத்துன்னு போங்க அப்படின்னா, இல்லை நான் அங்கே தான் உள்ளே டெலிவரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவன் சைடில் பேசுவாங்க. இந்த அம்மா பிடிச்சி லெஃப்ட்டு ரைட்டு வாங்குவான். நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை இன்னும் எவ்வளோ அசிங்கம் பண்ண முடியுமோ நினைக்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வேண்டாம், அதனால் உங்கள் மாதிரியே நீங்கள் காப்பாற்றிங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வீட்டுக்கு ஏசி எப்போ போடணுமா வேணாமான்றது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்மா அப்படின்னும் போது அந்த சுதாக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அப்படியே ஃபோன் பண்ணி கட் பண்ணுறான். உடனே வந்து அவன் அந்த சேட்டா ஏட்டான்னு வேலை அங்கே போய் பேசி, என்ன ஏட்டா இந்த மாதிரி போது, இது வந்து அண்ணாமலைக்கெல்லாம் தெரியாதுடி, இவன் வாசல்லையே மறிச்சிட்டான், நீ ஒன்று பண்ணு, அவன் பாருங்க எவ்வளோ கிரிமினல், அதாவது இந்த குடும்பத்தை கெடுக்கணும், அவன் பிளானே தான். அதுதான் வந்து முத்து சொல்லுவான், எங்கள் நல்லா கூட்டு குடும்பத்தை கழிச்சு விட்றாதீங்கன்ற மாதிரி முத்து பேசுவான். இதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு அவன் என்ன பண்ணுவா, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது தான் இவர் சொல்லுவார், அவன் வீட்டுக்காரர், நீ அதை உதவியும் பேசாதம்மா, நீ நேராக போயிட்டு எங்கே வாங்கின ஏசி மனோஜ் அவங்க அண்ணங்களில் ஃபஸ்ட்டு வியாபாரம் நீ தான் பண்ணியிருக்க, அதனால் நீ போய் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அவங்களுக்கு அசிங்கமாகிடும், அதுக்கப்புறம் பாரு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுவான். நீ ஃபஸ்ட்டு பொருளை ரிட்டர்ன் பண்ணினா அது பெரிய பிரச்சனை ஆகும், அவன் காசு கொடுக்கணும், அவன் டீலர் அந்த பணம் கொடுத்துட்ருப்பான். இப்போ இந்த பொருளை நீ கொடுக்க போனீங்கன்னா அங்கே வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதும், ஓகே கேட்டா நான் போகிறேன்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவான், இப்போ நேராக ஷோரூமுக்கு போயிட்டு அவங்க ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பாள். மீன்ஸ் என்னென்னா, ரோகிணி இந்த பர்ச்சேஸ் பற்றி பேசிகிட்ருப்பா, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு கஸ்டமராண்ட டீல் பண்ணிகிட்ருப்பா. அப்போ தான் வந்து அந்த அம்மா வரும், வந்து பார்த்தா ஏசி எடுத்துன்னு வந்து ரிட்டன் வைக்கும்போது மனோஜ் மூஞ்சி மாறும், வாங்க ஆண்டி உங்களை பற்றி தான் பேசியிருந்தேன் போது, இல்லைப்பா இந்த மாதிரி ஏசி வேண்டாம், என்ன ஆண்டி எதனா பிரச்சனையாக நான் வேணால் சர்வீஸ்க்கு ஆள் அனுப்புகிறேன் போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வாங்கின இந்த ஏசி வாங்கினது உங்கள் வீட்டுக்கு தான், ஆனால் வந்து முத்து தான் வானான்னு சொல்லிட்டா போலன்னும் போது அவங்க காண்டாயிடுவான். அப்படியா, எங்களுக்கு தெரியாதுன்னா பரவாயில்லப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும் போது, நீயே வச்சுக்க, நீயும் என் பொண்ணு மாதிரி தானம்மா ரோகிணியாண்ட, அதனால் நீ வச்சுக்கம்மா, நீ காசுலாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் போது ரோகிணிக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், அவள் போய்ட்டு அவளுடைய தாலி சாரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து பணம் இருந்தாங்க ஆண்டி கையில் பிடிங்கன்னு கையில் கொடுத்துருவா காசை. ஆனால் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, இதை நம்ம எதிர்பார்த்தோம், ஏன்னா அது ஈகோ பிரச்சனை. இப்படி ஒரு நடந்து போகும்போது அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். யார்? நம்ம மனோஜ். என்னடாவது இந்த பையன் இப்படி கற்றுட்ருக்குறான்னு நேராக வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு ஒரே சண்டை பிடிப்பான். அங்கே போனதான் அப்போ முத்துவாண்ட போயிட்டு, நீ என்னடா வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குற, வியாபாரத்துக்கு எடுக்கிற, என் தொழிலை வந்து டெவலப் பண்ணாமல் விட பார்த்துட்ருக்குற, நீ தான் நியாயமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரெகுலராக பேசுவான். உடனே வந்து முத்துக்கு சரியான கோபம், உனக்கு ஓரளவு தான் மரியாதை அப்படின்ற மாதிரி மனோஜ் பேசுவான். இது உடனே முத்து என்ன சொல்லுவான், என்னடா பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன இங்கே வா சொல்லு என்ன அப்படின்னு கிட்ட வருவான். அப்படியே இந்த எபிசோடு முடிப்பாங்க. ஆக மொத்த மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள், அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வந்து இந்த மீனாவை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார்? நம்ம விஜய் அம்மா. அவங்களுடைய பேச்சை வந்து ரொம்ப ரெகுலர். ஏன்னா அந்த அம்மா வந்து எளிமையான குடும்பன்றதுனால எவ்வளோத்துக்கு எவ்வளோ கீழ்த்தரமாக கேவலப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த விஜய் அம்மா. நீ வந்து மனோஜ் வந்து வேலை செய்கிறான், இவன் வந்து ரோகிணி பார்லர் போகிறா, நீங்களாம் வேலை வெட்டி இல்லாதவங்க, அதனால் நீங்கள் அவளுக்கு இதை பண்ணு, நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுவாங்க. உடனே இவளுக்கு கோவம் வந்துடும், நான் அதெல்லாம் பண்ண முடியாது மாமி, அத்தை இதெல்லாம் பண்ண முடியாது, நான் எனக்கு என்ன முடியுமோ அதான் செய்வேன், இன்னொன்று எஸ்பெஷலி உங்கள் பையனுக்காக நான் செய்ய மாட்டேன், நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னும் போது என்ன திமிரான்னு அது ரொம்ப ரெகுலராக பேசுவாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி வேணால் நினச்சிங்க, என்னால் பண்ண முடியாது, நீங்கள் தப்பாக தெரியாதுங்கன்னு சொல்லி மூஞ்சாலச்சா மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பாள். ஸோ இப்படியா ஒரு விஷயம் நடக்கும். அடுத்த விஷயம் என்னன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.